வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து அவ்வளவு பேர் அடிச்சு வச்சிருக்காங்க. உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்கிறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க கேஸ்டால பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நான் வந்து ஒரு என்ன சொல்றது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோமா இல்லை, ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம், மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம், மக்களை எஜுகேட் பண்ற படங்களை இயக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்ல சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான், தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறான். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்வுகளுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க. இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்காருல்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்றாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையா வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதுல இருந்து அவன் வெளியேற எவ்வளவு துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேரு சந்தானராஜை உருவாக்கி இருக்கிறான். அந்த கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமா வேலிடா வந்து ரொம்ப கவனமா கையாண்டு இருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதா மாறும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே ஒரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பார்க்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம்.